தேனி மாவட்டம் போடி அருகே முத்தையன்செட்டிப்பட்டியில் குடும்ப தகராறில் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். மனைவி மற்றும் மைத்துனரை கணவர் மற்றும் மாமனார் சேர்ந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். பிரதீப் நிகிலா தம்பதிக்கு திருமணமாகி 3 மாதங்களே ஆவதாகவும் பிரதீப் வேலைக்கு செல்லாமல் அடிதடி மற்றும் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இணைகிறார். ஹேமலதா, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். உள்ள முத்தையன்செட்டிப்பட்டியை சேர்ந்தவர் சிவகுமார். இவருடைய மகன் தான் பிரதீப். இவர் பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய பொறுப்பில் உள்ளார். இவருக்கு சின்னம்னூரை சேர்ந்த நிகிலா என்ற பெண்ணுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன் திருமணம் முடிந்தது. இதுல பாத்தீங்கன்னா அந்த பெண் வழக்கறிஞருக்கு படித்துள்ளார். இந்நிலையில் இருவருமே பாத்தீங்கன்னா முத்தையன் செட்டிப்பட்டியில வசித்து வந்த நிலையில் இந்த பிரதீப் பாத்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாம அடிக்கடி குடித்து விட்டு கட்ட பஞ்சாயத்து அடிதடி போன்ற வழக்குகள் செல்வதால பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிகிலாவும் பிரதீப்பும் கடந்த 1 மாதமாக பிரிந்து வாழ்ந்துள்ளனர். கடந்த வாரம் பாத்தீங்கன்னா உறவினர்கள் சமாதானம் செய்து நிகிலாவை கணவருடன் சேர்த்து வைத்தார். இந்நிலையில பாத்தீங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா பிரதீப்புக்கும் நிகிலாவுக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதுல வாக்குவாதம் முற்றிய நிலையில பாத்தீங்கன்னா பிரதீப் நிகிலாவை தாக்கியுள்ளார். இதுல படுகாயம் அடைந்த நிகிலா பாத்தீங்கன்னா சின்னம்னூர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தார். நிலையில பாத்தீங்கன்னா பிரதீப் மீது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக போடி காவல் நிலையத்துல புகார் அளித்தார். இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது இருவரையுமே காவல் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு பேசப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா நிகிலா தனது கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய தனது பொருட்களை எடுப்பதற்காக உறவினர் மற்றும் அவனுடைய அண்ணன் விவேக் கூட இன்றைக்கு முத்தையன்செட்டிப்பட்டியில் கணவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். நிலையில பாத்தீங்கன்னா அங்க போகும்பொழுது பாத்தீங்கன்னா மாமனாரும் மற்றும் கணவன் பிரதீப்பும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு இவங்களுக்குள்ள கை கலப்பாக மாறியுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா பிரதீப் பாத்தீங்கன்னா மைத்துனரை கத்தியால குத்தி கொலை செய்துள்ளார். இதை பார்த்துட்டு இருந்த நிகிலா மயக்கமடைந்து கீழே விழுந்த நிலையில மாமனார் அறிவாள் கத்தி கொண்டு மருமகளான நிகிலாவை சரமாரியாக வெட்டினார். 2 பேருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தற்பொழுது இந்த தகவல் அறிந்து போலீசார் மற்றும் தேனி எஸ்பி ஸ்னேகப்பிரியா சம்பவ இடத்துக்கு சென்று தற்பொழுது விசாரணை நடத்தி 2 உடல்களையும் மீட்டு தற்பொழுது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். மேலும் பாத்தீங்கன்னா உயிரிழந்த விவேக்குக்கு பாத்தீங்கன்னா திருமணம் முடிந்து ஒரு மகன் உள்ளார். தற்பொழுது இவர்களை கொலை செய்துவிட்டு மாமனார் மற்றும் கணவர் தப்பியோட நிலை. இவங்களை பிடிப்பதற்காக டிஎஸ்பி சுனில் தலைமையில 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த இரட்டை கொலை பாத்தீங்கன்னா போடி மற்றும் தேனி பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறே சொல்லலாம். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.